வெளிநாட்டு வீரர்களை உள்ளடக்கிய ஐஎஸ்எல் கால்பந்து தொடரானது இரண்டாவது சீசன் சென்னையின் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் களைகட்டி வந்தது. இதில் சென்னை அணியின் ஆட்டம் ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் இந்த சீசனில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் சென்னை அணியை பொறுத்தவரை முதலில் சிறிய தடுமாற்றம் இருந்தாலும் முதல் 10 லீக் ஆட்டங்களில் 3 வெற்றியும் 1 டிராவை மட்டுமே பெற்றிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து 4 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த அணி தள்ளப்பட்டது. ஸோ அதனைத் தொடர்ந்து தன்னுடைய அடுத்தடுத்த லீக் ஆட்டங்களில் கேரளா, டெல்லி, மும்பை ஆகிய 3 அணிகளுடைய ஆட்டத்திலும் ஒரு அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அதற்கு அடுத்தபடியாக புனே அணியை அதன் சொந்த மைதானத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்து கிட்டத்தட்ட சுமார் 22 புள்ளிகளுடன் 3வது இடத்திற்கு சென்னை அணியானது சென்றது. இது சென்னை ரசிகர்களுடைய ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வந்தது. ஏற்கனவே சென்னையில் இந்த இரண்டாவது சீசனானது தொடக்க விழாவானது மிகவும் பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாக நடைபெற்றது. ஸோ அரையிறுதி போட்டியும் அது போலவே இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில் தமிழகத்தில் கனமழையின் காரணமாக வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு நிவாரணப் பணிகள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நிவாரணப் பொருட்கள் ஏராளமாக தேக்கி வைக்கப்படுகின்றன. அந்த பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இது காரணமாகவும் தற்பொழுது சென்னையில் இந்த அரையிறுதி போட்டியானது நடத்தக்கூடிய சூழல் இல்லை என்பதற்காகவும் ஐஎஸ்எல் நிர்வாகமானது இந்த போட்டியை புனேவில் நடத்துவதற்காக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இதற்கு முன்னதாக கொல்கத்தா, நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணியும் சென்னை அணியும் வருகிற 12ஆம் தேதி சென்னையிலும் 16ஆம் தேதி டெல்லியிலும் நடத்தப்பட இருந்தது. தற்பொழுது இந்த போட்டியானது வெள்ள பாதிப்புகள் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த போட்டியானது புனேவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இங்கு நடைபெற்றிருந்த ஏராளமான விழா ஏற்பாடுகள், கோலாகலங்கள் அது அனைத்தும் பேக் செய்யப்பட்டு தற்பொழுது அந்த குளிர்சாதன பெட்டிகள் அனைத்துமே அந்தந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்பிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட அதிகமாக வைக்கப்பட்டிருந்த இருக்கைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே அந்தந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்பிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை பொறுத்தவரை மிகவும் சென்னை ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்த போட்டியாக இருந்தது. அது குறித்து தற்பொழுது இந்த அலங்கார பொருட்கள் ஏற்பாட்டாளர் ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். உங்களுக்கு இந்த ஐஎஸ்எல் போட்டியானது சென்னையில் நடைபெறவில்லை அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எப்போ கிடைச்சது? இந்த பொருட்கள்லாம் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க? எங்களுக்கு நேற்று நைட்டு தான் தெரிய வந்தது. நம்ம பொருட்கள்லாம் நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம வேர் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அப்படியே என்ன ஃபுல்லாக A to Z நம்ம பொருள்லாம் 1 by 1 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். புனேவுக்கு இங்கிருந்து என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க? புனேகளுக்கு அந்த கொஞ்சம் பொருள்லாம் இருக்குது போல் அவங்களது. அது இல்லாமல் உள்ள இன்னர் பேண்டரிங் அது கிளாத்லேயே பண்ணியிருக்காங்க. அந்த கிளாத் மெட்டீரியல்லாம் போகுது ஊருக்கு. தற்பொழுது சென்னையில் இந்த போட்டியிலிருந்து சென்னையிலிருந்து புனேவுக்கு மாற்றப்பட்டுள்ளதால் இங்கு சென்னையின் பிராண்டிங் சம்பந்தமாக இது வைக்கப்பட்டிருந்த நிறைய பொருட்கள் புனேயில் நடைபெறுவதால் அந்த ஆட்டம் புனேவுக்கு மாற்றப்பட்டுகின்றன. ஸோ இது போன்ற ஏசி, குளிர்சாதன பெட்டி, அலங்கார இருக்கைகள், அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை புனேவுக்கு எடுத்து செல்லும் முயற்சியில் தற்பொழுது பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக சென்னை அணிய உரிமையாளரான அபிஷேக் பச்சன் தெரிவிக்கையில் சென்னை அணியின் ரசிகர்கள் கனமழையின் பொழுதும் சென்னை ரசிகர்களுக்கு மிகவும் ஆதரவாக செயல்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது சென்னையில் இந்த போட்டி நடைபெறாமல் இருப்பது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ரசிகர்களிடையே.